தூத்துக்குடியில் கனிமொழி போட்டியிட முடியாது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சொன்ன அதிரடியான அறிவிப்பு. கதிகலங்கி போன ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆச்சு என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நான் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு டூஜி வழக்கில் கனிமொழி, ராசா இவர்கள் இருவரும் கைது செய்தனர். பல மாதங்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டார்கள். முக்கிய குற்றவாளியாக இவர்கள் இருவரும் இருந்த நிலையில் சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்கள் இரவோடு இரவாக தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக இவர்கள் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் சாட்சிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் 2018ஆம் ஆண்டு இவர்கள் விடுதலையும் செய்யப்பட்டனர். சமீபத்தில் சாதிக் பாஷா அவர்களது மனைவி கூறிய ஒரு வாக்குமூலம்தான் மிகப்பெரிய அளவில் மீண்டும் இந்த வழக்கை பூகம்பமாக கிளம்பியிருக்கிறது. எனது கணவர் தானாக தூக்கிட்டு தற்கொலை செய்யவில்லை என்றும் இவர்கள் கொடுத்த நெருக்கடி மற்றும் கொலை மிரட்டலின் காரணமாக நீ சாவுரியா இல்ல குடும்பத்துடன் கொலை பண்ணவா என்ற திமுகவின் ரவுடித்தனங்கள் அனைவரும் வீட்டிற்கு வந்து டார்ச்சர் பண்ணதன் காரணமாகத்தான் இந்த விபரீத முடிவை எனது கணவர் எடுத்தார் என்றும் கூறியுள்ள நிலையில் மீண்டும் இந்த வழக்கானது விசாரணைக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2G வழக்கில் முறைகேடு 1,27,000 கோடி ஊழலை ராசா அவர்கள் செய்திருக்கிறார். ஏலம் விடக்கூடிய முறை சரியான முறையல்ல என்பதை ராசா அவர்கள் தெரிந்தும் அந்த முறையை பின்பற்றியிருக்கிறார். முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற காரணத்தினால் 1,27,000 கோடி இந்தியாவிற்கு நஷ்டம் ஏற்படுத்தியதன் காரணமாக அவரது வழக்கு மீண்டும் தற்பொழுது சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. இதனால் ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிக அளவில் சிக்கல் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. உடனடியாக இந்த வழக்கை ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு முன்பாகவே அனைத்தையும் சாட்சிகள் எதுவும் இல்லாமல் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் சிபிஐ துறையினர்களுக்கும் தற்பொழுது திமுக தலைமை நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. ஆனால் குற்றவாளிகளை மீண்டும் மீண்டும் அரியணையில் அமர்த்த வைக்கக்கூடிய திமுக மக்கள் இதற்கான தகுதியான தீர்ப்பையும் பங்களிப்பையும் கொடுத்தால் மட்டும்தான் இத்தகைய செயல்பாடுகள் அனைத்தும் திமுகவில் அடிமட்டத்தோடு ஒளியும் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சிங்கர் அவர்கள் கூறியுள்ளார். நேற்று கூட பொன்முடி அவர்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் RN ரவி அவர்கள். பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு பிறகு ஆளுநர் இந்த முடிவை எடுத்து வைத்திருந்தார். காரணம், குற்றவாளியை மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அதனை பயன்படுத்தி அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்படும் என்ற காரணத்தினால்தான் அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய முடியாது என்று கூறினேன் என்றும் கூறியிருந்தார். ஆனால் அரசாங்கமும் நீதிமன்றமும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தவறு செய்தவனுக்கு துணையாக என்னால் இருக்க முடியவில்லை. இதனால் ராஜினாமா செய்வதற்கும் நான் முன்வந்துவிட்டேன். மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் பதவி பிரமாணம் செய்து வைத்தேன் என்றும் கூறியிருந்தார் ஆளுநர் ரவி அவர்கள்.